நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவா சார்ட்டு போனால் ஆனால் அது பெரிய தொகை அப்படிங்கிறனால நான் இன்னைக்கு அது வந்து 9 லட்ச ரூபா வருது. அந்த அமௌண்ட் பெருசு இல்லை, அந்த தொகையோ அந்த அந்த மனிதத்தை மட்டும் நான் அன்னைக்கு பார்த்தப்போ யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அவர் மருத்துவத்துக்கு எல்லாத்த விட அங்கே போனால் கிடைக்குங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம எங்கள் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு காக்லின் இம்ப்ளான்ட்னு ஒரு சர்ஜரி இருக்குது. அந்த காக்லின் இம்ப்ளான்ட் சர்ஜரி என்னன்னு கேட்டிங்கன்னா வாய் பேசாத காது கேட்காத அந்த டிசீஸுக்கு பேர் காக்லின் இம்ப்ளான்ட்னு ஒரு சர்ஜரி. அது வந்து அந்த மிஷின் ஃபிட் பண்ணுவாங்க. ஒரே வீட்டில் 2 குழந்தைகளுக்கு அந்த சர்ஜரி பண்ணணும். அப்போ அந்த பெற்றவங்க எங்கிட்ட வர்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்போ சிவா சார்கிட்ட கூப்பிட்டு போனோன்னே அவர் கஜபாய் எனக்கு உண்மையாகவே தெரியுது, ஆனால் இது பெரிய தொகை அப்படிங்கிறனால அன்றைக்கி அது வந்து 9 லட்ச ரூபா வருது, அன்றைக்கி 6.5 லட்சம், நான் ஒரு குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6.5 லட்சம் தந்துறேன்னு சொல்லி ஒரு 2 விசிட்டிங் கார்டு தர்றாரு என்கிட்ட. இது என் நண்பர்களுடையது, நீங்கள் யாருக்கிட்டையாவது அவங்கள்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லி கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி விட்டார். அப்புறம் எனக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், எனக்கு ஒரு வாரத்துலேருந்து எனக்கு கால் வருது, கஜபாய் நீங்கள் நாளைக்கு அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு கடைக்கு வாங்க அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் வாங்க நேரில் வாங்க அப்படின்னாரு. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறேன். அப்போ கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட இது நடந்து 12 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் அது மனசுலேயே நிற்குது. இல்லை நம்ம இன்னொரு குழந்தைக்கும் அந்த 6.5 லட்சத்தை நம்மளே கொடுத்துடலாம். ஏன்னா ராத்திரியெல்லாம் எனக்கு இதே சிந்தனை, அது என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ரெண்டுமே ஒரே குழந்தை தானே, பாவம் கிடைக்கலான்னா என் நண்பர்கள் தருவாங்க, பட் இந்த தொகை இவ்வளோ பெரிய தொகை தருவாங்களே நமக்குள்ள ஒரு இருக்குது, நான் நம்ம கொடுத்துடலாம் சொன்னது. அது வந்து ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையாகவே அந்த மனிதம் வந்து அந்த இடத்துல நான் பார்த்தேன். உண்மையான அது ஒரு மனிதாபிமானம். ஏதோ வந்தாங்க கேட்டாங்க அப்படின்னு இல்லாமல் இப்போ அதை போய் உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சிருக்காருன்னு நான் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அமௌண்ட் பெருசு இல்லை, அந்த தொகையோ அந்த அந்த மனிதத்தை மட்டும் நான் அன்னைக்கு பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவா சார்கிட்ட. நானும் அவருக்கு நண்பருங்கிறதுல சந்தோஷப்பட்டேன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. சிவா அண்ணன் வாழும் ஊரிலும் அவர் வாழும் காலத்திலும் அவரின் அன்பையும் நட்பையும் பெற்று வாழ்வதென்பது இந்த பிறவியின் பயனாகத்தான் எமக்கு தோன்றுகிறது. ஆம், ஊருக்காகவே வாழ்ந்து உயர்ந்த புனிதர் இவர்தான். ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் சிவா அண்ணா தி ரியல் ஹீரோ ஆஃப் கோயம்புத்தூர்.